சாரி, நான் ஒரு போன பாட்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது சொல்லி நான் ஆரம்பிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரே ஸ்ட்ரோக்கில் 1 ஹவர் வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் பேஜ் நம்பர் கவனிக்காமல் சொல்லிட்டேன். இந்த 30 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச பேஜ் எவ்வளோ தெரியுமா? 2 பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 7-8 பேஜ் கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் 1 ஹவரில் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஸோ அதோட கிளைமேக்ஸுங்கிறதுனால என்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சுருக்கி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் ஃபாஸ்ட்டாக போக முடியல. ஸோ கிளைமேக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மன்னிச்சிருங்க. இதுவும் வந்துட்டு ஒரு 4-5 பார்ட் போகும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு நான் சொன்ன மாதிரி 2 பேஜுக்கு 1/2 hour ஆகுது. ஸோ அப்படி பார்த்தா கூட இன்னும் 8 பேஜுக்கு பாக்கி இருக்குது. ஸோ அப்போ 4 ஓகே ஃபைன், எப்படியும் வந்துட்டு ஒரு 4 பார்ட் வரும். ஸோ 4 பார்ட்டோட இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிடும். அண்ட் ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, என் பர்த்டே அன்றைக்கி இது முடிங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க, கிளைமேக்ஸ் போடுங்க அப்படின்னு. ஸோ சாரி, என்னால் முடியல. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நான் பேஜ் நம்பர் கொஞ்சம் கவனிக்காமல் சொல்லிட்டேன். இது என்னோட தப்பு தான். ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு ரொம்ப இந்த வருஷம் ஸ்பெஷலான வருஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வேண்டிக்கிறேன், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் சிவன் கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு பெஸ்ட்டான இயராக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இது நாள் வரைக்கும் நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயசு ஆக போகுதுன்னா எனக்கு தெரியல. எத்தனை வயசு ஆனாலும் சரி, சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த பாட்டுக்கு நான் அதிக டியூரேஷன், எப்பயுமே 20 minutes தானே போடுவேன். ஸோ அதிக டியூரேஷன் கொடுத்தது வந்து உங்கள் பர்த்டே கிஃப்டாகவே வச்சுக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு. ஸோ 30 minutes வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். அண்ட் ஐம் ஸோ சாரி, 1 செகண்ட் சாரி. நான் உங்கள் பர்த்டே இன்றைக்கி நான் முடிக்க முடியல. ஐம் ஸோ சாரி. பட் இன்றைக்கி வீடியோ போட்டதுக்கு ரீசன் நீங்கள் தான். இன்றைக்கி நான் போடுறது, இவ்வளோ டியூரேஷன் போடுறது உங்களுக்காக தான். ஸோ 1 செகண்ட் ஹாப்பி பர்த்டே. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 குரூப்பாக 2 பேர் பிரிஞ்சு போயாச்சு. அதாவது கேப்டன் ஜோன் அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு பக்கமும், லீ அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு பக்கம். அதாவது நம்ம டேயாங் போகிறாங்கல்ல அந்த குரூப். ஸோ இவங்க 2 பேர் போயிட்டாங்க. ஸோ இப்போ லீ குரூப் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். டேயாங் போனாங்கல்ல, ஸோ அந்த குரூப். இதை நான் லீ குரூப்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஏன்னா வந்துட்டு அவர் தான் வந்து லீடர் அதுக்கு, அந்த குரூப்புக்கு. ஸோ அவர் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இப்போ லீ வந்துட்டு சொல்கிறாரு, அவங்க வந்து போயிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் என்னென்னா பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அவங்க மனசில். இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். ஒரு சில ஹோப் மட்டும் அவங்க மனசில் இருக்குது. ஸோ அது மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ பிரசிடென்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க பிரசிடென்ட் வந்து காப்பாற்ற போகிறாங்க. அப்போ லீ இருந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், பிரசிடென்ட் வந்து 4வது ஃப்ளோரில் இருக்கார். அவரை வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க. அவங்களும் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம அவரை காப்பாற்றி ஆகணும். டேயாங், உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி டேயாங்கை பார்த்து கேட்க, டேயாங் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து 2 குரூப்பாக பிரிகிறோம். ஸோ நம்ம காப்பாற்ற வேண்டியவங்களை காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம், நம்ம மிஷனை முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து 2 குரூப்பாக பிரிகிறாங்க. அதாவது லீ குரூப்பே 2 குரூப்பாக பிரிகிறாங்க. இப்போ டேயாங், நம்ஜூன், அப்புறம் அவங்க கூட ஒரு சில பேர் அவங்க வந்து பிரசிடெண்ட்டை தேடி போகிறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு நம்ஜூன் கூட இருக்காங்க. ஓகேவா, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க ஒரே குரூப்பில். ஸோ லீ அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் வந்துட்டு பிரிஞ்சு வேறு பக்கம் போகிறாங்க. ஸோ இப்போ 4th ஃப்ளோருக்கு போயிட்டு பிரசிடெண்ட்டை வந்து டேயாங் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ இவங்களுக்கான பிளான். அது மட்டும் கிடையாது, எல்லாத்தோட ஃபேஸுமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்போனன்ட் வந்து அவங்களை யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாது இல்லை. ஸோ அதனால் ஃபேஸ் எல்லாத்தையும் துணி வச்சு கவர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஒரு வழியாக நம்ஜூன், டேயாங் அப்புறம் அவங்க கூட இருக்க சில பேர் வந்துட்டு சோல்ஜர்ஸ், அவங்க மற்றவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த பில்டிங்கில் அவங்க செக்யூரிட்டிக்காக. ஸோ அவங்க யாரு கண்ணுலையுமே படாமல் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ 3rd ஃப்ளோர் வரைக்கும் எப்படியோ நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ 4th ஃப்ளோருக்கு போகணும், ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும். ஸோ அது ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜர் வந்துடுறாங்க. உடனே டேயாங் குரூப்பில் இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அச்சோ போச்சு, அங்கே பாருங்கள் ஒரு சோல்ஜர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் இருந்துட்டு தன்னோட கையில் கன் வச்சுருக்காங்களே, ஸோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் கன் இருக்குது. ஸோ அவங்க கன்னை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அந்த புல்லட்டில் எத்தனை புல்லட் இருக்குது, நம்ம அங்கேருந்தே அவங்கள ஷூட் பண்ணிடலாம் அந்த சோல்ஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் புல்லட்டை செக் பண்ணால் பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அங்கே 3 புல்லட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்க முடியாது. டேயாங்கால் இங்கேருந்து அங்கே ஷூட் பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ எப்படா இவங்க கண்ணில், அந்த சோல்ஜர் கண்ணில் படாமல் அங்கேருந்து அங்கே போகிறது அப்படின்னு எல்லோரும் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ஜூன் இருந்துட்டு சொல்கிறாரு, நான் போகிறேன், நான் போய் அவங்க 2 பேர்த்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ஜூன் சொல்ல, ஸோ டேயாங் அப்புறம் மற்ற சோல்ஜர்ஸ் கூட இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கள பார்க்குறாங்க, நம்ஜூனை பார்க்குறாங்க. எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ஜூன் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்களும் கொரியன் சோல்ஜர்ஸ் தான், நம்ம 2 பேத்துக்கும் சேம் யூனிஃபார்ம், அவங்க யூனிஃபார்ம் தான் நம்மளும் போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த கூட்டத்தில் போய் நான் அவங்களோட ஆள் இல்லைன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் அவங்கள போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அந்த கேப்பில் நீங்கள் போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்துக்கும் வந்து பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. பட் இந்த நேரமேல நம்ஜூன்
நம்புறது தவிர வேறு யாருக்கும் எந்த வழியும் கிடையாது. ஸோ நம்ஜூன் இருந்துட்டு அவங்க ஒளிஞ்சிட்ருக்காங்கல்ல, ஒரு ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வராங்க. ரொம்ப சீரியஸாக ஃபேஸை வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த சோல்ஜர்ஸ் ஆப்போனன்ட் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஃபேஸ் எப்படி வச்சுருக்காங்க, அவங்க கன் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறாங்க நம்ஜூன். ஸோ அப்படியே கான்ஃபிடென்ட்டாக தானும் அவங்கள ஒருத்தங்க தான் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நடந்து போகிறாங்க. நடந்து போய் அந்த 2 சோல்ஜர் கிட்ட நின்றுட்டு, பாருங்கள் மிஸ்டர் கிம் வந்து உங்கள் 2 பேத்தையும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் அப்படின்ற மாதிரி நம்ஜூன் வந்து போய் சொல்கிறாங்க அந்த 2 ஆப்போனன்ட் சோல்ஜர்ஸ் கிட்ட. ஆனால் அந்த ஆப்போனன்ட் சோல்ஜர்ஸ் வந்து நம்ஜூனை பார்த்து கன்னை வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. நம்ஜூனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அவங்க நெஞ்சில் வந்துட்டு ஒரு சிவப்பு கலரில் ஒரு துணி மாதிரி ஒன்று குத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நம்ஜூன் கிட்ட அது கிடையாது. ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ஜூன் மேலே கன் பாயிண்ட் பண்ணது நம்ஜூன் இருந்துட்டு இப்போ ஓடி ஆகணும். ஸோ நம்ஜூன் இருந்துட்டு வெரி குட், செம்மையாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுறாங்க அங்கே இருந்து. ஸோ அவங்க அந்த 2 சோல்ஜர்ஸும் வந்துட்டு ஆப்போனன்ட் வந்துட்டாங்க, ஆப்போனன்ட் வராங்க எல்லோரும் வாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு நம்ஜூனை பின்னாடி துரத்திட்டு ஓடுறாங்களா. ஸோ இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கூட இருக்கிறவங்கலாம் அப்ஸ்டேர் செய்யலாம்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே தான் இன்னொரு சோல்ஜர் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. ஆப்போனன்ட் சோல்ஜர் இன்னொருத்தவங்க இருக்காங்க. அங்கே ஆல்ரெடி இன்னும் 2 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ டேயாங் வந்துட்டு திரும்பி அவங்க கூட வந்திருப்பாங்களா. ஸோ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி ஷூட் மட்டும் பண்ணிடக்கூடாது. நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த சத்தம் கேட்டு இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ஃபைட் தான். ஸோ வேறு வழியே கிடையாது. ஸோ நான் டேயாங்கால் வந்து இப்போ ஃபைட் பண்ண சூழ்நிலையில் இல்லை. ஆனால் நல்ல வேலை அவங்க கூட வந்துட்டு சூப்பராக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களை அடிக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ஜூனை துரத்திட்டு வர்றாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு கத்திட்டாங்க ஆப்போனன்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் அந்த இடத்துக்கு வந்து இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கூடி சீக்கிரமே வந்துடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க தப்பிச்சு போய் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 2 சோல்ஜர் நின்னுட்டு இருந்தாங்களே, ஸோ அவங்கள அடிச்சு போட்டு எப்படியோ வந்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அது நம்ம டேயாங் கூட வந்தவங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கே அங்கேன்னு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹோல் பிளேஸும், அதாவது அந்த மொத்த இடத்துலையும் வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்லாருமே டேயாங் வந்திருக்காங்களே, ஸோ அவங்க குரூப்பை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் தேடுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட்ஸ் எப்படா போவாங்க அந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேயாங் கூட வந்தவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் டேயாங் கூட வந்தவங்க டேயாங் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு அங்கே பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறாங்க. ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பிரசிடென்ட் இருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்குது. மரத்தால் ஆன கம்பி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பிரசிடென்ட்டை வந்து கட்டி வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து அவருக்கு பின்னாடி வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு டேயாங் கூட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, டேயாங் இங்கே வா, இங்கேருந்து உனக்கு கரெக்டான ஷாட் கிடைக்கும், ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஜென்ரல் நின்றுட்டுருக்காரு அந்த 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 பிரசிடென்ட் பக்கத்தில். ஸோ அவங்களை ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்க்கு வந்து இதான் பர்ஃபெக்ட் ஸ்பாட்டாக இருக்கும், நீ ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்கும் அந்த இடத்துல வந்துட்டு வச்சுட்டு உட்காந்துடுறாங்க, பாயிண்ட் பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க. ஆனால் டேயாங்கால் சுத்தமாக முடியல. டேயாங்க்கு பயங்கரமாக வலிக்குது. ஏன்னா ஆல்ரெடி இன்ஜூர் ஆன கால், இவ்வளோ தூரம் ஓடி வர வந்திருக்காங்களா, செம்ம வலி, உயிர் போகுது. பட் இருந்தாலும் அவங்க பண்ணி தானே ஆகணும். டேயாங் ஒரு நிமிஷம் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய டெட் பாடிஸ் இருக்குது. நிறைய இறந்து போன பொணங்களாக கிடக்குது. அங்கங்கே தீ பிடிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வெடிச்ச இடம் எப்படி இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்கிறது, கந்தரகோலமாக இருக்குது அந்த இடமே. ஸோ வந்து டேயாங் வந்துட்டு உட்காந்துட்டு கன்னை வந்துட்டு அவங்களோட லாங் கன் வச்சுருக்காங்க, அதை பாயிண்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. பட் டேயாங் உள்ளுக்குள்ளே வந்து நர்வஸாக இருக்குது. ஏன்னா டேயாங் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை கொல்றதுக்காக இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு ஆனால் வந்து டேயாங்க்கு வந்து கொஞ்சம் கூட கில்ட்டே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இவங்க இப்போ அவங்க சாகடிக்க போகிறாங்கல்ல, அந்த பர்சன் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. ஸோ அதனால் டேயாங்க்கு வந்து கில்ட்டாகவும் இல்லை. ஸோ பொசிஷனில் உட்காந்துட்டு கன்னை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க. டேயாங் வந்துட்டு இப்போ யாருக்கு வந்து கன் பாயிண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, ரீனன்னு ஒருத்தர் இருக்கார், ஜென்ரல் ரீனன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு தான் வந்து கன் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு உள்ள பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னா வந்துட்டு, அவங்க வந்து பிரசிடென்ட்டை வந்து சரண்டர் ஆக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரசிடென்ட் நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் எரிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு டேயாங் வந்துட்டு இந்த ஜென்ரல் ரீனருக்கு வந்துட்டு கரெக்டாக கன் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வந்து டேயாங் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. அவங்களோட கை வந்து இந்த ட்ரிகருக்கு போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ கமெண்ட் வந்துச்சுன்னா அவங்க ஷூட் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கூட வந்தாங்க, டேயாங் கூட வந்தவங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணி டேயாங் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த டேயாங் கூட வந்தவங்க சாக போகிற ஸ்டேஜில் இருக்காங்க, கீழே படுத்துட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க அவங்க. ஸோ வந்துட்டு அவங்க கீழே படுத்திருக்காங்க. ஸோ அவங்க கத்துறாங்க, சாக போகிற நிலைமையில ஷூட் பண்ணி டேயாங்கா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே டேயாங் இருந்துட்டு டேயாங் கரெக்டாக ஷூட் பண்ணலான்னு போகும்போது டேயாங் நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா திரும்பி பார்த்தா டேயாங்கை பார்த்து ஒருத்தன் கன் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தர் ஆப்போனன்ட் சோல்ஜர். அவன் சுட்டுறான், டேயாங்கோட ஜஸ்ட்
மிஸ் அவங்க கை ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் லைட்டாக தப்பாக சுட்டுறான். டேயாங் வந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் இன்னொரு டோர் ஒன்று இருக்குது. அது பார்த்த உடனே சரி கன் எடுத்துட்டு குடு குடுன்னு எழுந்துச்சு உள்ளே ஓடிடுறாங்க. அவன் ஆப்போசிட்டில் இருக்கானா எங்கே நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறான். டேயாங் வந்து கேட்கவே இல்லை. அந்த கதவு வழி உள்ளே ஓடிடுறாங்க எஸ்கேப் ஆகி. டேயாங் தப்பிச்சு அந்த ரூம்குள்ளே எப்படியோ வந்துட்டாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு கெட்ட இங்கிலீஷில் ஆரம்பிக்கிற எஃப்ல ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தை தான் வருது வாயில். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த அந்த ரூம்குள்ளே போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த ரூமில் வந்துட்டு ஒரே ஒரு ஓப்பன் விண்டோ மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த டோரும் கிடையாது. டேயாங்க் வேறு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பின்னாடி ஆப்போனன்ட் சொல்லிட்டு வந்துட்டான். மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவனு வந்துட்டு அவன் வந்து டேயாங் வந்து சுட வரான். டேயாங் ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4th ஃப்ளோரில் இருக்காங்க. ஓகேவா, அங்கேருந்து அந்த விண்டோவிலேயே வெளியில் குதிச்சிடுறாங்க. இங்கே ஆப்போனில் டேயாங் சுட வந்தான் இல்லையா, ஸோ அவன் வந்து முழிக்கிறான். இப்போ அவன் குதிச்சு அவன் செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி போய் எட்டி பார்க்குறாங்க டேயாங்க்கு என்னாச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா கீழே வந்து டேயாங் வந்து காணும். கீழே வந்து நிறைய டெட் பாடிஸ் கிடக்குது. ஓகேவா, அதில் வந்து டேயாங் எதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே வந்து எட்டி பார்த்து ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறான், அவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு சர்ஜர் வந்து மயிரை செத்தான், அவன் எங்கேயும் போகல, அவன் இங்கே தான் இருக்கான், தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே திரும்ப டேயாங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. டேயாங் வந்து சாகலை. டேயாங் வந்துட்டு 4வது ஃப்ளோர்லேருந்து குதிச்சு விண்டோ வழியாக குதிச்சு 3வது ஃப்ளோரில் இருக்க ஃப்ரேமில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போக முடியல, ஏன்னா உள்ளே அந்த ரூம்குள்ளே ஆல்ரெடி ஒரு சோல்ஜர் இருக்கான். ஸோ வந்து உள்ளே போக முடியல. ஸோ 3வது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய விண்டோவில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அந்த ஃப்ரேமில். அப்படி கீழே பார்த்தா அவ்வளோ பெரிய ஹைட்டு. டேயாங் வந்துட்டு கால் வேறு அடிபட்டிருக்கா, இன்ஜுரி இருக்காது, அது பயங்கரமாக வலிக்குது, அவங்களால சுத்தமாக முடியல. டேயாங் உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு தைரியத்தை சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எப்படா இந்த பரதேசி போவோம் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி. டேயாங்களும் சுத்தமும் இல்லை, அவங்க கையெல்லாம் வேர்க்குது. அந்த டோர் ஃப்ரேம் வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு அந்த விண்டோ ஃப்ரேமை வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கை கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஸ்லிப்பானால் கீழே விழுந்துருவாங்க. அப்படி நின்றுட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு அவங்களே திட்டிக்கிறாங்க, இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் மிஸ் அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்னி அளவு தானே போயிடுச்சு, ஒரு செகண்டில் அவங்க இவங்க ஷூட் பண்ணதுனால இங்கே வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் எப்படியாவது பண்ணி ஆகணும், எப்படின்னு நான் திரும்ப உள்ளே போய் நான் அவனை கொன்னே தீர்வேன் அப்படின்ற மாதிரி டேயாங் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு டேயாங் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வந்து கையெல்லாம் ஸ்வெட்டாக இருக்கு இல்லையா, ஸோ தப்பாக ஒரு சைடு மூவ் ஆகுறாங்க, டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவங்க லக்கீலி அவங்களோட ஹேண்ட் வந்துட்டு ஃப்ரேமை பிடிச்சிருது. ஆனால் ஃப்ரேமை பிடிக்குது, ஆனால் அவங்க கை ஸ்வெட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கிரிப்பு கிடைக்கல. ஸோ வழுக்கிட்டு வருது. உடனே இன்னொரு கை வச்சு பிடிக்கிறாங்க, அந்த கையும் வழுக்குது. ஆனால் ஒரு வழியாக எப்படியோ மேனேஜ் பண்ணி ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுறாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல தான் டேயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஏன் அப்படின்னா கை மாற்றி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து ஜங்குக்கு வந்து என்கேஜ்மெண்ட்காக ஒரு ரிங் போட்டு விட்டாங்கல்ல ப்ரப்போஸ் பண்ணி, அந்த ரிங் வந்து கரண்டி கீழே விழுந்துச்சு. டேயாங் வந்து அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. டேயாங் கண்ணெல்லாம் கலங்குது, அழுகே வருது. ஏன்னா ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு போட்டு விட்டாங்க. அந்த ரிங் வந்து அப்படியே கீழே விழுகுது. டேயாங் பார்க்குறாங்க, ஆனால் அந்த டேயாங்கால் அந்த ரிங்கை பிடிக்க முடியல. டேயாங் வந்து அழுகிறாங்க, கடவுளே எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக முடியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரப்போஸ் பண்ணி போட்டு விட்ட ரிங் இல்லையா, ஸோ அது வந்து அப்படி கீழே விழுகுது, அவங்களால பிடிக்க முடியல. நடக்குது இல்லையா பார்த்துட்டோம். இதில் வந்துட்டு கை வந்து கிரிப்பு விட்டுருது, அவ்வளோதான். கொஞ்சம் கீழே விழுக போகிறாங்க. அவங்க கை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டுட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவங்க கீழே விழுக போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து ஃபேரி சொன்னது தான். ஸோ டேயாங் வந்து இங்கே செத்து போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து போக மாட்டாங்க. டேயாங்குங்கிற ஒரு சாப்டர் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ அதை நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேயாங்க்கு வந்து ஞாபகம் வருது வந்துட்டு ஜங்குக் தான். ஸோ அப்படி கண்ணு மூடி, என்னை மன்னிச்சிரு ஜங்குக், செஞ்சு மன்னிச்சிரு, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னால் உங்ககிட்ட வர முடியாது, அந்த ட்ரீக்கு கீழே நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன், முடிச்சு போச்சு எல்லாம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு, இது மாதிரி சாவை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. போய் கொஞ்சம் கொஞ்சமாக கை கிரிப் அப்படியே விடுறாங்க. அவ்வளோதான், ஃபைனலி அவங்க கீழே விழுகிறாங்க. டேயாங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாமே முடிஞ்சு போகணும் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. அவங்கள பற்றியும் சரி, ஜங்குக்கு கூட அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றியும் சரி, அவ்வளோ கனவு இருந்துச்சு. ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு குட்டியான குடும்பம், அழகான சந்தோஷமான ஃபேமிலின்னு எவ்வளவோ ஆசைகள் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சு போகணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த அந்த கனவு எல்லாமே கனவாகவே போயிடுச்சு. டேயாங் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிருமா என்ன? டேயாங் வந்துட்டு அப்படியே கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து பார்க்குறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்தது வேறு, கீழே விழுந்திருப்போம் அப்படின்னு. ஆனால் அவங்க கீழே விழுகவே இல்லை, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. எப்பட்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க கையை வந்து யாரோ பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒரு நிமிஷம் நிமிர்ந்து மேலே பார்த்தா அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ், அவங்க கையை ஒருத்தவங்க பிடிச்சி காப்பாற்றிட்டு இருக்காங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்ப்போம். டேயாங் வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க.
போகம் அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸாக கத்துறாங்க அவங்க. எஸ், போகம் தான், சர்ப்ரைஸ் இல்லை. எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும்போது சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ போகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கையில் டேயாங்க பிடிச்சிருக்காங்களா, ஸோ இன்னொரு கையில் கன்று வச்சுருப்பாங்க. அந்த கன்னத்துக்கு பின்னாடி பேண்ட்டில் சொருகிட்டு டேயாங்க 2 கையும் பிடிச்சி அழகான பேரில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போகம் கத்துனாங்கல்ல, ஸோ அது அழகான பேரில் அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் அப்படியே பார்க்குறாங்க. டேயாங் வந்து போகம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு வந்து போகம் தான். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்ணு மட்டும் கண்ணீராக இருக்குது. டேயாங் வந்து போகமை பார்த்து நீ ஏ- இ- அப்படின்ற மாதிரி பேச நினைக்கிறாங்க. ஆனால் வார்த்தை வரல. உடனே போகம் வந்து சொல்கிறாங்க, மறந்துட்டியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி போகம் சொல்கிறாங்க டேயாங் கிட்ட. ஃபஸ்ட்டு போகம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேயாங் அழுகிறது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. டே லூஸு, அப்புறமா அழுதுக்கலான்ட்டு இன்னொரு கையை கூட ஒன்று மேலே தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 கையும் தூக்குறாங்க. பிடிச்சி அப்படியே 2 கையை பிடிச்சி மேலே தூக்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டேயாங்க தூக்குறதுக்கு. பட் இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணி அப்படியே மேலே தூக்கி வராங்க. ஸோ உள்ளே வந்த உடனே அப்படியே வந்து 2 பேரும் பொத்துக்கடின்னு தரையில் 2 பேர் விழுகிறாங்க. விழுந்தோடனே போகம் வந்து டேயாங்க பார்த்து திரும்பி, தேங்க்ஸ்டா, நீ ஒன்று சொல்ல தேவையில்ல ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்சமாக கொஞ்சமாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. செஞ்சு நின்றுட்டே அவங்க வந்து போகம் பார்த்து புடல் லுசுக்கும் பிடிவாதக்காரா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. டேயாங்க்கு வந்து அழுகே வருது. டேயாங் வந்து போகம் அடிக்க போகிறாங்களா, ஸோ டேயாங் கண்ணில் கண்ணீரோடு அப்படியே அடிக்க போகிறாங்க. போகம் வந்து டேயாங்கோட 2 கையும் அப்படியே பிடிச்சிடுறாங்க, அடிக்க விடாமல் பிடிச்சிடுறாங்க. அப்போ போகமன் சொல்கிறாங்க, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டேயாங் வந்து மிஸ் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் போகம் புரிஞ்சுக்கிறாங்க, நானும் ஒன்று மிஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கு வந்து இரிட்டேட் ஆகுது. ஸோ டேயாங் வந்து டீஸ் பண்ணி பார்க்கறதுல வந்து இந்த நம்ம போகமுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான். போகம் வந்து உடனே டேயாங் வந்துட்டு எல்போவில் வந்து இடிப்போம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி எல்போவில் இடிச்ச உடனே போகம் வந்துட்டு வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு திட்டுறாங்க போகம் பார்த்து, டி லூசு பையன், உன்னை யார்டா இங்கே வர சொன்னது, நான் ஆஸ்திரேலியாவில் தானே இருக்க சொன்னேன், அதுதான் உனக்கு சேஃபு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போகம் வந்து சிரிக்கிறாங்க, பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு, டி பைத்தியக்காரன், நான் இங்கே என்ன ஸ்டாண்டப் காமெடியாக பண்ணிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கேன், இங்கே சிரிக்கிறது இருக்கு என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போகம் அப்படியே ஒரு நிமிஷம் டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங் வந்து கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்களா, அது பார்க்கறதுக்கு போகமுக்கு செம க்யூட்டாக இருக்குது. ஸோ அவங்க டேயாங் கோவத்துக்கு பின்னாடி இவங்க போகம் மேலே இருக்கக்கூடிய பாசமும் உங்களுக்கு தெரியுது. ஸோ போகம் வந்து சொல்கிறாங்க, டேயாங்கா இங்கே பாரு, என்னோட தாய்நாடு இங்கே போரில் இருக்கும்போது நாங்கள் இருந்து என்ன பண்ண போகிறேன், சரி அதெல்லாம் விடு, இப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ டயாம் போகம் 2 பேருமே வந்துட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் அவங்க சுற்றி இருக்காங்களோ, அதனால் அவங்க போக முடியல. இருந்தாலும் கொஞ்சம் மறைஞ்சு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து டயாங் வந்துட்டு போகம் கிட்டே சொல்கிறாங்க, போகம் அங்கே பாரு, அந்த ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்கிறாங்க. போகம் வந்துட்டு போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சோல்ஜர் இருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே போகம் வந்துட்டு போகலாம் நான் ஷூட் பண்ணிடுறேன் அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்ல, டயாங் வந்துட்டு ஷூட் பண்ணுறியா, ஷூட் பண்ணால் சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ண விடாமல் கையை பிடிச்சிடுறாங்க. உடனே போகம் பார்த்து திரும்பி டேயாங்க பார்த்து, விளையாடுறியா, இது சைலன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் டேயாங் வந்து தலைமையிலே அடிச்சுக்கிட்டு, ஆமாம் இல்லை சைலன்சர் ஒன்று இருக்கிறதே நான் மறந்து போயிட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்க தலைமையில் அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் போகம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே ஷாட்டில் வந்துட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் சோல்ஜர்ஸை வந்து கொண்டு வர்றாங்க, கொஞ்சம் நிறைய பேர் கொண்டு வர்றாங்க. பட் எல்லாரையும் கொல்ல முடியாதுல்ல, தேவையான அளவுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ மறைஞ்சு இப்படியும் இங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க வெளியே. ஆக்சுவலாக அவங்க வெளியில் போகல, அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இங்கே எதுக்காக வந்தாங்க, பிரசிடெண்ட்டை காப்பாற்றுக்கு தானே வந்தாங்க. ரீனரை வந்து டேயாங் ஷூட் பண்ணும், அதுக்காக போகிறாங்க. அதே மாதிரி டேயாங் சொன்னது வந்து கரெக்டு தான். அந்த ரூம்குள்ளே போனோடனே அங்கேருந்து ரீனர் ஷூட் பண்ணுறதுக்காக கிளியர் ஷூட் பண்ணுறதுக்கான வியூ கிடைக்குது. டேயாங் போய் செட்டில் ஆகிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. உடனே போகம் வந்துட்டு ரூம் விட்டு வெளில போகிறாங்க. டேயாங் போகம் பார்த்து எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே போகம் வந்துட்டு நான் போய் வெளியிலேருந்து யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிறேன், சீக்கிரம் ஷூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கதை அடிச்சுட்டு வெளியில் போயிடுறாங்க. டேயாங் ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அவங்க கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஷூட் பண்ண போகிறாங்க, ட்ரிகர் அழுத்த போகிறாங்க. டேயாங் அப்போ தான் வந்து திடீர்னு தலைவலிக்குது. டேயாங் வந்துட்டு கடவுளே இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் உங்களுக்கே தெரியும். டேயாங் திடீர்னு இந்த வழியால் தெரியாமல் வந்து ட்ரிகரை வந்து பாயிண்ட் பண்ணிடுறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக வந்துட்டு அது ரீனரி போய் சுட்டுருது. ஆனால் வந்துட்டு தப்பான இடத்துல அவங்க குறி வச்சது வந்து தலைக்கே, பட் அது சுட்டது வந்து கையில். ஸோ டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க, கடவுளை பூச்சி எல்லாம் பூச்சி. ஏன்னா வந்து அந்த ஷூட் பண்ணாங்க இல்லையா, ஷூட் பண்ணதுனால சத்தம் கேட்டுருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ டேயாங் வந்து அவசரமாக அந்த ரூம் விட்டு வெளியில் போய் ஆகணும். ஸோ அவங்களால போகவும் முடியல, தலையும் வலிக்குது, கால்லையும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. இருந்தாலும் கன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பேக்கெட்லலாம் தொலைவி பார்க்குறாங்க, எங்கேயாவது வந்துட்டு மிரர் இருக்கா அப்படின்னு. மிரர் அவங்க
தேடி பார்க்குறாங்க. ஆனால் மிரர் அதுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ளே வந்து போகம் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு டேங் என்ன பண்ணிட்ட, வா சீக்கிரம் போகலாம், இங்கேருந்து வா அப்படின்ற மாதிரி போகம் வந்து டேங்கை கூப்பிட்றாங்க. ஆனால் போகம் வந்துட்டு ஆப்போனன்ஸ் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, அதனால வந்து இப்போ திரும்பி டேங்கை வந்து பார்க்க முடியல. டேங் வந்து அங்கே வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அது போகமுக்கு தெரியல. எப்படியோ டேங் வந்து மேனேஜ் பண்ணி மிரர் எடுத்து மிரரை பார்க்குறாங்க. எப்பயும் போல தான் டேங்கோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. பட் அது டேங் கிடையாது, ஃப்யூச்சரில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டேங்கோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. டேங் நிமிஷம் பார்க்குறாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. அவங்க பார்க்க அப்படியே பெயின் ரெடியூஸ் ஆகுது. ஸோ வந்து பெயின் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பேக்கெட்டில் தூக்கி மறுபடியும் வந்துட்டு அந்த மிரரை வச்சுட்டு போகம் கிட்ட போகிறாங்க. ஸோ போகம் கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு 2 பேரும் ஓட பார்க்குறாங்க. ஆனால் வந்து டேங் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க கால் இன்ஜுரி ஆயிருக்குல்ல, அதனால அவங்களால போக முடியல. அவ்வளோதான், டேங்கால் அதுக்கு மேலே முடியல. பக்கத்தில் இருக்க செவத்தை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுடுறாங்க. அவங்க இன்ஜுரி ஆன கால்லேருந்து ரத்தம் அப்படியே வெளியில் கொட்டுது. பின்னாடி வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய சோல்ஜர்ஸ் அவங்கள. ஸோ டேங் வந்துட்டு பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு போகம் ஓடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகம் ஓடி போனவங்க திரும்பி பார்க்குறாங்க. என்ன விளையாடுறி அப்படின்ற மாதிரி டேங் பார்த்து கேட்க, ஒன்று டேங் வந்துட்டு முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப வலிக்குது, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகம் வந்துட்டு அப்படியே டேங் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேங் மேற்கொண்டு சொல்கிறாங்க, நீ ஓடிப்போ, போய் உன் உயிரையாவது நீ காப்பாற்றிக்கோ, என்னால் ஓட முடியாது, பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங் வந்து இந்த நேரத்தில் வந்து போல்டாக தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. அட்லீஸ்ட் போகமையாவது காப்பாற்றணும்ல, இவங்களால போக முடியாது, சரி போகம் நீயாவது போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகமா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போகணுமா இருக்கணுமா என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. டேங்க்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து இருக்கவும் முடியாது, எப்படியும் அவங்க கையில் பட்டு நம்ம சாகத்தான் போகிறோம், நம்ம சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விதத்தை சாகடிச்சாவது ஆகணுன்ற மாதிரி அவங்க பேக்கெட்லேருந்து கிரானைட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இந்த பாம்புன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பின்னை கழட்டி போட்டு தூக்கி போட்டால் வெடிக்குமே அந்த இது, ஸோ அந்த பாம்பு தான் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு அதை பின் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட செஸ்ட் கிட்ட அப்படியே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு போகம் போகம் இங்கே பாரு, சங்கு கிட்ட போயிட்டு சாரி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த கிரானைட் தூக்கி பின்னாடி போடுறாங்க. ஸோ அந்த கிரானைட் வந்து வெடிக்க போகுது. டேங் வந்துட்டு செகண்ட் டைம், இன்னைக்கு நாளில் செகண்ட் டைம், அவ்வளோதான் நம்ம சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்காங்க வெடிக்கட்டும்னு. ஆனால் அங்கே போகம் இருக்காங்க. போகம் பொறுத்த வரைக்கும் டேங் வந்து தன்னை எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் சரி, டேங் வந்து போகம் வந்து கொடுக்குற அளவு திரும்ப அவங்களுக்கு கொடுக்க முடியலனாலும் சரி, டேங்க் எப்பப்போ வேணுமோ வேண்டாமோ அந்த இடத்துல வந்து போகம் கண்டிப்பாக இருந்திருக்காங்க. ஸோ எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் போகம் வந்து டேங்கோட உயிரை போக விடுவாங்க? மாட்டவே மாட்டாங்க. ஸோ கரெக்டாக அந்த கிரானைட் வெடிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேங்கை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி ஓடிடுறாங்க. ஸோ அது வெடிக்கிறதுல வந்துட்டு இவங்க போய் விழுகிறாங்க, கீழே போய் விழுகிறாங்க. ஆனால் போகம் வந்து டேங் வந்து இருக்க பிடிச்சிக்கிறாங்க. அதனால் வந்து 2 பேத்துக்குமே பெருசாக அந்த அடி எதுவும் கிடையாது. வெறும் கையில் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் இப்போ அதோடு முடிஞ்சிருச்சு, பெருசாக அடி எதுவும் கிடையாது. உடனே அங்கே போய் விழுந்ததுக்கப்புறம் டேங் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருமுறாங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பெரிய ஸ்மோக்கே க்ரியேட் ஆகும் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் புழுதி அந்த இதில் க்ரியேட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகுறதுனால டேங்கால மூச்சு விட முடியல. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி போகம் வந்து பார்த்துட்டு அவங்க கத்துறாங்க. அவனே போகம் வந்துட்டு எந்திரிச்சு அவங்களுக்கு கையில் அடிபட்டுருக்கா, அந்த அடியோடு கொஞ்சம் வலிக்குது, இருந்தாலும் எந்திரிச்சு நின்றுட்டு தூசிலாம் தட்டி விட்டுட்டு அப்போ நீயும் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு போகும் சொல்லி முடிக்க அங்கேருந்து ஓடி வர சத்தம் கேட்குது. ஸோ இவங்களை தொட்டிட்டு பின்னாடி இன்னும் நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் போகம் வந்து டேங் பார்த்துட்டு வா இங்கேருந்து சீக்கிரம் போகலாம், வா அப்படின்ற மாதிரி கூப்பிட டேங் எடுத்துட்டு முடியாது, என்னால் நடக்கக்கூட முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகம் வந்து எந்திரிச்சு டேங் வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு டேங் வந்து சொல்கிறாங்க, நான் இன்னும் என் டாஸ்க்கை முடிக்கல, என்னால் ரீனர் ஷூட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகம் வந்துட்டு அது பரவாயில்ல, அது இருக்கட்டும், அவர் காயப்படுத்துறதுல அதுவே போதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து பின்னாடி தூக்கிக்கிறாங்க. இந்த பிக்கி பேங்க் ரைட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ பின்னாடி தூக்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு ஓடுறாங்க. டேங் வந்து பேசுறது கூட அவங்க டைம் கொடுக்கல, அப்படியே தூக்கிட்டு ஓடுறாங்க. டேங் வந்துட்டு லூஸ் என்னடா பண்ணுறேன், கீழே இறக்கி விட்றா அப்படின்னு சொல்லி தோட்டலையே அடிக்கிறாங்க, இறக்கி விட சொல்லி. லூஸு அடுக்காதுடா, உன்னால் ஓட முடியாதுல, மூடிக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ வந்து 2 பேருமே ஓடுறாங்க. போகம் ஓடுறாங்க, டேங் வந்து இப்போ போகமோட முதுகில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஓட டேங்கால் இப்போ என்ன பண்ண முடியும், திரும்பி ஷூட் பண்ண தான் முடியும். ஸோ வந்து இவங்களோட சைலன்சர் இருக்கு இல்லையா, போகமோட சைலன்சர் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அவங்க வந்து 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ டேங் வந்துட்டு திரும்பி பார்க்காமே சொல்கிறாங்க, ஷூட் பண்ணிட்டே சொல்கிறாங்க, போகம் நம்ம காட்டுக்குள்ளே போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புகிறாங்க. ஆனால் டேங் வந்து கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா ஆல்ரெடி போகம் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது தான் டேங் சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருக்கிறது நல்லது இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, இங்கேயும் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்ல வர்றதுக்குள்ள நிறைய உங்களுக்கு ஷூட் பண்ணுற சத்தம் கேட்குது. உடனே போகம் வந்து இப்படி தப்பிச்சு 2 பேரும் ஒழிஞ்சிடுறாங்க. டேங் சொன்னது சரிதான், அந்த காட்டுக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்போ டேங் வந்துட்டு இங்கே ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு திரும்ப பேச வராங்க. அதுக்குள்ளே வந்து டேங் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பேச வந்தது அப்படியே நிறுத்திடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு
மூஞ்சில் சாக்கு போட்டு கை ரெண்டையும் பின்னாடி கட்டி ஒருத்தர் வந்து 2 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. டேயாங்கோனே பார்த்துட்டு போகமோட முதுகில் தட்டி, போகமோ அங்கே பாருங்க பிரசிடெண்ட்டை தான் கூட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், பிரசிடெண்ட்டை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. டேயாங் இப்போ நம்மளால பிரசிடெண்ட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி போகம் சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் வந்துட்டு ஒளிஞ்சு ஒரு செவருங்கிற மாதிரி ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு எட்டி பார்க்குறாங்க. ஸோ அங்கே பார்த்தா வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ இறந்தும் போயிருக்காங்க, உயிரோடவும் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இப்போ டேயாங் கூட வந்தாங்களோ ஒரு குரூப். ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு டேயாங்க்கு தெரியல. முதல்ல உயிரோடு இருக்காங்களே தெரில. ஸோ வந்துட்டு இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி சத்தம் கேட்குது. அதோ அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒருத்தங்க கத்துற சத்தம் கேட்குது. எஸ், நம்ம டேயும் போகம் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க. கத்தவனே போகம் வந்துட்டு மறுபடியும் திரும்ப ஓடுறாங்க. ஓடும்போது போகம் மேலே முடியல. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு குதிரைக்கு கீழே போடுவாங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க ஹார்ஸ் ஷூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு ஹார்ஸ் ஷூஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்து போகம் ஓடுறாங்க. டேயாங் வந்து சிரிப்பு வந்துடுது, சிரிச்சிடுறாங்க. பட் அது சிரிக்கிறதுக்குலாம் இப்போ டைம் கிடையாது. ஒன்று போகம் வந்து டேயாங் வந்து சொல்கிறாங்க, சரி என்னை கீழே இறக்கி விடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று போகம் வந்துட்டு மாட்டேன் நீ ஓடாத, உன்னால் ஓடலாம் முடியாது, நான் தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. நான் கீழே இறக்கி விடுன்னு சொன்னேன் போகம் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்ல போகமுக்கு வேறு வழியே கிடையாது. அவங்க மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு டேயாங்கே கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ டேயாங் வந்து திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் வந்து போகம் வந்து டேயாங்கை பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு உட்காந்து திரும்பி பார்க்குறாங்க. சரி, திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஆப்போசிட்டில் இருக்கிறது அவங்களோட டீம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு திரும்பி பார்க்குறாங்க, அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அது அவங்க டீம் மெம்பர்ஸ் கிடையாது, வேற யாரோ இருக்காங்க. ஸோ டேயாங் வந்துட்டு கொஞ்சம் பேரத்தையாவது சாகடிக்கணும் அப்படிங்கிறதுனால கிரனைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாம், ஸோ அது மறுபடியும் எடுத்துட்டு அதை வந்து தூக்கி எறிகிறாங்க. ஸோ இருக்கிற இடத்துலேருந்தே தூக்கி எறிகிறாங்க. அது இவங்கள விட கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஸோ அது போய் வந்து வெடிக்கவும் செய்யுது, அது அங்கே கொஞ்சம் பேர் சாகவும் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ரொம்ப தள்ளி இருக்கனால இவங்களுக்கு எந்த எஃபெக்டும் வரல, ஒன்றும் ஆகலை. டேயாங்கா சூப் அப்படின்ட்டு போகம் வந்து சொல்ல வராங்க. ஆனால் போகம் வந்து அவங்க சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணல. ஒன்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டேயாங் திரும்பி பார்த்தா அவ்வளோ டேயாங் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. திரும்பி பார்த்தா போகம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நெஞ்சில் ஷூட் பண்ணியிருக்காங்க. டேயாங் வந்து பார்க்குறாங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஷூட் பண்ணுற. ஆக்சுவலாக டேயாங் தான் அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. நடுவில் போகம் வந்து தடுத்திருக்காங்க. ஏன்னா போகம் வந்து பார்த்துட்டாங்க டேயாங் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் அவங்க பேசின சென்டென்ஸ் கூட பாதியில் கட்டாக இருக்கும். ஸோ போகம் வந்து முன்னாடி என்னென்னு தடுத்துட்டாங்க. டேயாங் நிமிஷம் பார்க்குறாங்க, உங்களுக்கு சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஒரு நிமிஷம் கோவம் பயங்கரமான ஒரு கோவம் வருது. போகமோட கண்ணெடுத்து டேயாங் வந்துட்டு போகம் ஷூட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களை வந்து பயங்கரமாக சுடுறாங்க, வெறித்தனமாக சுடுறாங்க. அந்த புல்லட் தீர வரைக்கும் சுடுறாங்க. அவன் செத்தான சாகலை, அதெல்லாம் அவங்களுக்கு இது தேவையில்லை. அவ்வளோ கோவத்தில் சுட்டுட்டே இருக்காங்க. சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவங்களோட கோவம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா போகம் வந்து நிற்க முடியல, முட்டி போட்டு கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்துறாங்க, கீழே தரையில் படுத்திருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் அப்படியே படுத்து கிடக்குறாங்கன்னு தான் சொல்லணும். டேயாங் அப்படியே போகம் கிட்ட ஓடுறாங்க. ஓடி போய் கீழே உட்காந்து போகமோட தலையை எடுத்து அவங்க மடியில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு டேயாங் வந்து பார்க்குறாங்க. போகம் ஃபுல்லாக ரத்தம், உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, ரத்தம் போயிட்டே இருக்குது. டேயாங் வந்துட்டு மன்னிச்சிரு, நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், என்னால் தான் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களால பேச முடியல. நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், என்னால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. போகமா அவங்களோட கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட லிப்ஸில் வச்சுட்டு பேசாத அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு பேசாத டேயாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ பெரிய பையன், என்னால் முடியும், நான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கு வந்து கண்ணீர் நிற்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால பேசக்கூட முடியல, அவ்வளோ அழுகையாக வருது. ஆனால் போகமை பார்த்தா போகம் ஃபேஸில் அந்த ஸ்மைல் எப்போவுமே ஒரு அழகான ஸ்மைல் இருக்கும்ல, ஸோ அது எப்போவுமே இருக்குது, அந்த ஸ்மைலோடு தான் இருக்காங்க. டேயாங் வந்துட்டு சரியாக பார்க்கக்கூட முடியல, கண்ணீர் அவங்க கண்ணை அப்படியே மறைச்சி நிற்குது. இந்த டேயாங் இருந்துட்டு தலையை வந்து ஆட்டிட்டு பேசாத பேசினா உனக்கு வலிக்கும், பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகம் வந்து தூக்குறாங்க. அவங்களால தூக்க முடியல, இருந்தாலும் தூக்குறாங்க. ஆனால் போகம் வந்து டேயாங்க தூக்க விட மாட்டுறாங்க. டேயாங் வந்து சொல்கிறாங்க, நான் தூக்குறேன், நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், சரியாயிடும், நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்குறாங்க. அவங்களால தூக்க முடியல. போகம் வந்து டேயாங்கோட கையை பிடிச்சிடுறாங்க. போகம் வந்து இதை சொல்லணும்னு அவங்களுக்கு ஆசை இல்லை, பட் இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். அவங்களுக்கு மூச்சு சரியாக விட முடியல, மூச்சு ரொம்ப இழுத்து வருது. இருந்துட்டு சொல்கிறாங்க, போகம் சொல்கிறாங்க, அவ்வளோதான் உடஞ்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நல்ல முடியாது, நான் சாவ போகிறேன் அப்படின்றது வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாங்க.
இப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகட்டையா அவங்க வந்து அழுகிறாங்க. போகமை பார்த்து பார்த்து அழுகிறாங்க. போகமா அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு நான் நான் ஒரு குட்டி குட்டி தூக்கத்துக்கு போகிறேன், கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. உடனே டேவாங்க வந்துட்டு இல்லை 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 இன்னும் கண்ணு மூடாது, புகம் கண்ணு மூடாது ப்ளீஸ் கண்ணு மூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்ணு மூடாது அப்படின்ற மாதிரி ஃபேஸில் அடிக்கிறாங்க. இல்லை புகம் ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது, இப்படி மட்டும் பண்ணாதே, விட்டுட்டு போகாதுடா ப்ளீஸ் கண்ணு மூடாது, புகம் மூடாது அப்படின்ற மாதிரி டேவாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. டேவாங்க அப்படியே புகம் போட்டு உழுக்குறாங்க, அப்படியே குளுக்குறாங்க, எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்திடுறாங்க. ஆனால் போகமுக்கு வலிக்கும் இல்லை, ஸோ அதனால் அப்படி நிறுத்திட்டு போகமோட கையை ரெண்டையும் எடுத்துட்டு அவங்க வந்து அவங்களோட சீக்ஸில் வச்சுக்கிட்டு அவங்க கன்னத்தில் வச்சுட்டு சொல்கிறாங்க, போகும் நீ ஆக மாட்டேடா, நீ சாக மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போகம் வந்துட்டு அப்படியே வந்து திரும்ப கண்ணு திறக்கிறாங்க. திறந்துட்டு அவங்களோட கண்ணை பார்த்துட்டு நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருமுறாங்க. இருமல் வந்து அப்படி ரத்தமாக வருது, வாயிலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக வருது. போகம் பார்க்க டேங்க அழுகையாக வருது. டேங்க அழுகுதான் செய்கிறாங்க. வேறு பாவம் அவங்களால வேறு என்ன பண்ண முடியும், அவங்களால வேறு ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவங்க அழுகுறாங்க. அவங்களுக்கு அழுகையிலே வந்துட்டு பல யோசனை வருது. போகம் வந்து அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் போகம் அங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வந்திருக்கோ அப்போல்லாம் வந்து போகம் காப்பாற்றிருக்காங்க. என்னென்ன பெரிய பிரச்சனை இல்லாமல் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஆனால் வந்து இவங்களால ஒரு சின்ன புல்லட் அதுலேருந்து போகம் வந்து காப்பாற்ற முடியல. அதை நினைக்கும் போது டேங்க் ரொம்ப கில்ட்டாக இருக்குது, வலிக்குது. அவங்களுக்கு அதுவே ரொம்ப வலிக்குது, காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகமை பார்த்து அழுகிறாங்க. உங்களால் வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி போகும்னு சொல்கிறாங்க. டேங்கோட கண் பார்த்து சொல்கிறாங்க. அப்புறம் டேங்க்கு வந்து ஃபீல் ஆகுது. டேங் அழுதுகிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. டேங்கோட கண்ணத்தை வந்து தேய்ச்சி கொடுக்குறாங்க. நம்ம போகம் வந்து அப்படி தேய்ச்சி கொடுக்குறாங்க. அப்படி போகமோட கண்ணிலேருந்து இப்போ கண்ணீர் வடியுது. அப்படி டேங்கோட கண் பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னை லைஃப்பில் சந்திச்சதை நினச்சி நான் என்றைக்குமே ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரியும், நான் உனக்கு கொடுக்குற இந்த காதலில் நீ திரும்ப எனக்கு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும், ஐ லவ் யூ. போகும் இது நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் கடைசி இந்த நேரத்தில் அவங்களால வந்து அவங்க சொல்லாமல் இருக்க முடியல. மேற்கொண்டு போகம் பேசுகிறாங்க, இங்கே பாரு, என்ன மன்னிச்சிரு இப்போ இதை சொல்கிறதுக்கு, ஆனால் ஐ லவ் யூ. நீ நினைக்கிறத விடவும் நான் அதிகமான லவ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நான் இந்த உலகத்தில் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்களோட மனசு பாரமாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பாரமாக இருக்குது. இப்படி செத்து போயிடலாம் போல் இருக்குது, அவ்வளோ பாரமாக இருக்குது. போகம் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, பாரு, எனக்கு நீ திரும்பலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்படியே போகும்போது கை அப்படி பிடிச்சிக்கிறாங்க, ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அவங்க நிமிஷம் யோசிக்கிறாங்க, ஏன் நல்லவங்களுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகே, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐம் ஸோ சாரி பர்த்டே பேபி. இதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணல, அதுவும் உனக்காக தான். ஏன்னா என்னால் வந்து உன் பர்த்டே அன்றைக்கி ஆல்ரெடி அழுக வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் அழுக வைக்க விரும்பலை. ஐம் ஸோ சாரி. அழுக வச்சுருந்தா மன்னிச்சிடு. பர்த்டே அன்றைக்கி நீ சிரிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ சாரி. நான் ஆக்சுவலாக இந்த சீனில் முன்னாடி முடிச்சிடணும்னு நினச்சேன், ஆனால் 30 minutes வீடியோ போகணும்ல, ஸோ அதனால தான் கொஞ்சம் டியூரேஷன் உனக்காக தான் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ அதனால ஸோ சாரி. அதனால தான் நான் வந்து மேற்கொண்டு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன். நம்ம நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் போடுறேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஸோ எத்தனை பேர் அழுதிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நானா எனக்கு கண்ணீர் நிற்காமல் போயின்ட்டுருக்கு. நான் அழுதுட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு அப்படியே நான் நடுவில் பிரேக் அடிச்சு தான் பேசினேன். எனக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி, இப்படி ஒரு லெவலில் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? கொடுத்து வச்சுருக்கணும் இப்படிலாம் சப் பண்ணுறவங்க கிடைக்கிறதுக்கு. அண்ட் போகும் கேரக்டர் ஜஸ்ட் வா 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 இதுதான். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ்.
அண்ட் ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இயராக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நீங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க எல்லோரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பாய்.